இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கார்த்தி நேரா கிளம்பி கௌதம் வீட்டுக்கு போறாரு. கௌதம் வீடு வந்த கார்த்திய பார்த்ததும் ஜானுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. "கார்த்தி, வந்துட்டியாப்பா? நினைச்சேன்ப்பா, கண்டிப்பா நீ வந்துருவன்னு. எனக்கு தெரியும். நீ எப்படா வருவன்னு நானும் எதிர்பார்த்து காத்திருந்தேன். நல்லவேளை நீ வந்துட்ட. வா கார்த்தி. இப்பயாச்சும் உன் அண்ணன பத்தியும், உன் அண்ணிய பத்தி, இந்த வீட்ட பத்தி புரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் தான்ப்பா. அந்த எஸ்எஸ்கே நல்லவன் இல்ல. அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அது உனக்கு புரியல கார்த்தி. அதனால தான் நீ அவன் கூடயே இருந்திருக்க. நல்ல வேளை வந்துட்டியே. வா கார்த்தி. இதோ உட்கார் வா. நான் போய் அம்மா உனக்கு காஃபி போட்டு தரேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறேன். இன்னைக்கு நீ நல்லா சாப்பிடணும். கௌதம் வேற எங்கப்பான்னு தெரியலையே. இரு, நான் கௌதம் கால் பண்றேன். அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒன்றும் இந்த வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட வரல. நான் உங்களை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். என்ன கார்த்தி சொல்ற? ஏன்பா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒரு மாதிரி பேசுறேன்னா, அந்த அளவுக்கு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க என்கிட்ட. என்ன அட்லீஸ்ட் இந்த வீட்ல ஒரு புள்ள மாரி சொல்றீங்களே தவிர, பார்க்கவே இல்லையே! நான் அப்படி அவளுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி என்ன வாழ விடாம, என் நிம்மதிய கெடுக்குறீங்க? கார்த்தி, என்ன பேசுறடா? அம்மா உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா இங்க? நீ எப்படா அந்த வீட்டுக்கு வருவேன்னு, தினம் தினம் சரியா சாப்பிடாம கூட, தூங்காம கூட, அழுது புலம்பிட்டு இருக்கேன் கார்த்தி. உன்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு, உங்க அண்ணன் கௌதமும், உங்க அண்ணி இலக்கியாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா கார்த்தி? இத பத்தி எதையுமே புரிஞ்சுக்காம, அவங்க பேச்ச கேட்டுட்டு இப்படி பேசுறியேப்பா! போதும் நிப்பாட்டுங்கம்மா. நான் எல்லார பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த வீட்ட விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் புரியலம்மா. உங்களுக்கு புரியிற நேரம் வரும்போது, நீங்களும் என் கூட வருவீங்க. சரி, அத விடுங்க. கௌதமும், இலக்கியாவும் சேர்ந்து சொத்தெல்லாம் நான் வச்சுக்க கூடாது. என்கிட்டருந்து எப்படியாவது அவங்களே வச்சுக்கணும். எனக்கு தரக்கூடாது அப்படின்னு ஏதோ சதி போடுறாங்க. சதி திட்டம் தீட்டுறது மட்டும் இல்லாம, எனக்கு இப்போதைக்கு உதவி பண்றது எஸ்எஸ்கே சாரும், தாட்சாயணி ஆண்டியும் தான். அவங்க 2 பேர் மேலயும் பெர்ஜரி கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ளுறதுக்கு அந்த இலக்கியம் கௌதமும் ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்கம்மா, அது சரியில்ல. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அந்த பெர்ஜரி கேஸ அவங்க போடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் அவங்கள்ட்ட பேசணும். பேசி இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. கார்த்தி, அப்ப நீ இதுக்கு தான் வந்தியாப்பா? ஆமாம்மா, இதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் அவங்க போடக்கூடாது. அதுக்கு அவங்கள்ட்ட பேசுங்க. ஃபோன் பண்ணுங்க. இல்ல கார்த்தி, என்னால முடியாதுப்பா. என்னால அத செய்ய முடியாது. ஏம்மா முடியாது? அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? வந்த உடனே என்னமோ அப்படி பேசுனீங்க. பழம் மாரி. இப்போ இப்படி பேசுறீங்க. இங்க பாரு கார்த்தி, நான் திரும்ப சொல்றேன். உன்ன எனக்கு பிடிக்கும் தான். நீ என் புள்ள தான். நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் தான். இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா அதுக்காக நீ நினைக்கிற மாரி நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காத. அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி 2 பேரும் நல்லவங்க கிடையாது தான். அவங்க தான் உன்ன கடத்தி வச்சிருந்தாங்க. அதனால தான் உன் அண்ணன் கௌதம் பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை போய் அனுபவிச்சான். இப்படி இருக்கும்போது நீ என்னமோ வந்து எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தான் சொல்றது என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால சுயமா யோசிக்க தெரியாது. அடுத்தவங்க எது சொன்னாலும் அப்படி நம்பிடுவ. அப்படிதான் இப்பயும் நம்பிக்கிட்டு உங்க அண்ணன் கௌதம தப்பான்னு நினைக்கிற. அதுக்காக அவன் கஷ்டப்படுறதை என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. முடியாதுப்பா. அந்த கேஸ் என்னால வாபஸ் வாங்க முடியாது. அம்மா, அவ்வளவுதானே? முடிவா என்ன சொல்றீங்க? இதான் உங்க முடிவா? ஆமா கார்த்தி, இதுதான் என் முடிவு. அப்போ நான் உங்க புள்ள இல்ல, அப்படிதானே? நான் இந்த வீட்டுக்கு வராம போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. யார் இப்படி போனா உங்களுக்கு என்ன? இல்ல, அந்த அனாதை பைய கௌதமும் இலக்கியம் தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லவும், ஜானு கார்த்தியை ஓங்கி பல அறவுறாங்க. என்ன சொன்ன? அனாதை பையலா? இங்க அப்புறம் கார்த்தி, உன்னை இந்த வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தாலும், ஆனா நீ எனக்கு ஒரு புள்ளையா நிறைய நேரத்துல நடந்துக்கவே இல்லை. ஏன் இப்ப கூட ஒரு பெத்த தாயா நான் சொல்ற வார்த்தைய மதிக்கிறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. ஆனா கௌதம் என் வயித்துல சுமக்கல, அவ்வளவுதான். ஆனா இது வரைக்கும் எனக்கு தான் சப்போர்ட் பண்றான். நான் எது சொன்னாலும் அப்படியே கேட்பான். ஏன்னா அவன் தான் என் புள்ள. பெத்த தாயோட பேச்ச மீறி போறலாம் புள்ள இல்லடா. பெத்த தாய் தப்பாவே சொல்லி கொடுத்தாலும் அது சரியா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான் பாத்தியா, அவன் தான் புள்ள. அப்படி பார்த்தா எனக்கு கௌதம் தான் புள்ள. நீ புள்ளையே கிடையாது எனக்கு. பைரவனி, அண்ணி, என்ன பேசுறீங்க? கார்த்தி இந்த வீட்டு வாரிசு. நீங்க எப்படி பேசினாலும் சரி, கார்த்தி தான் இந்த வீட்டு வாரிசு. அவன் ஒரு அனாதை தான் அப்படின்னு சொல்லவும், இது வரைக்கும் அமைதியா இருந்த ஜானு டக்குன்னு பார்த்தா பைரவி ஓங்கி அற விடுறாங்க. பைரவி, இந்த மாதிரி இவனை ஏத்தி விட்டு தான் இந்த வீட்டுக்கு எதிராக அவனை மாத்தி வச்சிருக்க. இங்க பாரு, நீ என்ன வேணும் பண்ணு. ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசுனா அது கௌதம் தான். கார்த்தி இந்த வீட்டு வாரிசு தான். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக கௌதம துரத்தி விட்டு கார்த்தி தூக்கி தள்ள வச்சாடுறதுக்கு என்னால முடியாது. எனக்கு கார்த்தி எப்படியோ அப்படிதான் கௌதமும். கௌதமும் இந்த வீட்டு புள்ளதான். அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கவங்க இந்த வீட்டுல இருக்கலாம். அப்படி விருப்பம் இல்லாதவங்க தாராளமா போயிட்டே இருக்கலாம். எனக்கு 2 புள்ளியில ஒரு புள்ளி இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு உள்ள போயிறாங்க.
இங்க கார்த்தி மனசொடைஞ்சு போய் நிக்கிறாரு. கார்த்திக்கு என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல. அஞ்சலி ஒண்ணு, பாத்தீங்களா கார்த்தி, உங்க அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இலக்கியாவும் கௌதம் தான். அந்த அளவுக்கு அத்தை மனச பேசி பேசி மாத்தி வச்சிருக்காங்க. விடுங்க கார்த்தி, நாம இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு ஃபீல் பண்ற கார்த்திய அஞ்சலி ரெண்டு சேர்ந்து அங்கேருந்து அழைச்சிட்டு போறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம எஸ்எஸ்கேவை கௌதம் கடத்திட்டு போய் வச்சு போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உண்மையை சொல்டா, உண்மையை சொல்லு, நீ தானே கார்த்தியை கடத்தின, சொல்டா, உண்மையை சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு என் தம்பி எங்க வீட்டுக்கு வரணும், பழைய மாதிரி நாங்களாம் ஒன்னா ஒத்துமையா எங்க வீட்டுல இருக்கணும். அதுக்கு நீ நினைச்ச முடியும். ஏன்னா எல்லா தப்பையும் பண்றது நீதான். நீதான் இப்ப கூட கார்த்திகிட்ட தப்பு தப்பா சொல்லி அவன் மனத்தை கெடுத்து வச்சிருக்க. சொல்டா, உண்மையை சொல்லு. நீ இப்போ சொல்றத ரெக்கார்ட் பண்ணி கார்த்தியில காட்டணும், சொல்டா அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்கே எதை பத்தி சொல்றதுக்கு ரெடியா இல்ல. கௌதம், இங்க பாரு, நான் பெரிய பிசினஸ் மேனா வாழணும்னு ஆசைப்பட்டேனே தவிர இந்த மாதிரி அடி வாங்கி சாகணும்னு ஆசைப்படல. அதுக்காக நான் பயந்துகிட்டு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிற பத்தியா, அது பெரிய முட்டாள்தனம் கௌதம். என்னால உண்மையை சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் உன்கிட்ட போராடுவேன். இங்கேயும் தப்பிச்சு போதான் ட்ரை பண்ண தவிர உண்மையை சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. அது ஒரு நாள் நடக்காது. இல்லைனா கடைசி வரைக்கும் நீ தப்பானவன் அப்படின்னு கார்த்தி புரிஞ்சுக்கிற மாதிரி நான் செத்து போனாலும் போன தவிர உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லிடுறான். இங்க அந்த நேரத்துல நம்ம கௌதமுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்போதான் கௌதம் அடிச்சு பார்த்து என்ன பண்ண தெரியாம நிற்கும் போது இலக்கியா வராங்க. கௌதம், என்ன பண்ணிருக்கீங்க? அவன் தான் முட்டாள்தனமா பண்ணியிருக்கான், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இல்ல இலக்கியா, இதே மாதிரிதான் கார்த்தியை கடத்தி வச்சு அதுக்கு காரணம் நாம தான் சொல்லி நம்ம மேல பழி திருப்பி விட்டான்ல, அதான் இன்னைக்கு நான் அவனை கடத்தி வந்துட்டேன். நம்மள்ட்ட தனியா சிக்கிக்கிட்டான். இவனை அடிக்கிற அடியில கண்டிப்பா இவன் உண்மையை ஒத்துப்பான் அப்படின்னு கௌதம் சொல்ல, இலக்கியா ஒண்ணு, இல்ல கௌதம், அப்படிலாம் எனக்கு தோணல. இவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அந்த பழி நம்ம மேலதான் விழுவும். ஏன்னா கௌதம், இவரை விட்டுடலாம். என்ன இலக்கியா சொல்ற? விடுறதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தேன்? இல்ல இலக்கியா, இவனை ஏதாவது பண்ணி இவன் வாயாலேயே உண்மையை வாங்கி அந்த உண்மையை வச்சு கார்த்தியை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். இவனுடைய உண்மையான முகத்துல என்ன அப்படிங்கிறத கார்த்திக்கு புரிய வைக்கணும் இலக்கியா. ஐயோ கௌதம், நீங்க சொல்றதுலாம் சரிதான். இவனுடைய உண்மையான முகத்தை புரிய வைக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக இவனை கடத்திட்டு வந்து இப்படி துன்புறுத்துறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பான செயல் கௌதம். இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கோ இல்லை வேற யாருக்கோ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம மேல தப்பான ஒரு எண்ணம் வரும். நம்மளதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சொல்றது கேளுங்க கௌதம் சொல்லி இலக்கியா சொல்லவும் கௌதம் கேட்காம எஸ்எஸ்கே அப்படி அடிக்கிறாரு. எஸ்எஸ்கே உண்மையை சொல்ல மாட்டேன்னு மறுக்கிறான். அந்த நேரத்துல தான் நம்ம இலக்கியா யோசிக்கிறாங்க. இங்க அப்புறம் எஸ்எஸ்கே, திரும்பவும் சொல்றேன், நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா கௌதம் சொல்ற மாதிரி உங்களை விட்டுருவோம். இல்லைன்னு வச்சுங்களேன், பிரச்சனை வேற மாதிரி போகும். என்ன இலக்கியா, என்ன நீ கௌதம் கூட சேர்ந்துட்டு மிரட்டி பாக்குறியா? இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, என்னால அந்த உண்மையை சொல்ல முடியாது. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணு உங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடிங்கிட்டு உங்களை நடுத்துல நிக்க வைக்கணும், அதை நான் பார்க்கணும். இல்லையா, நான் செத்தாலும் அதுக்கும் காரணம் நீங்க தானே. கண்டிப்பா என் மனைவி நிரூபிச்சிருவா, நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஆக மொத்தம் நீங்க கஷ்டப்பட போறது கன்ஃபார்ம் தான். அதை பார்க்கறதுக்கு நான் இருந்தா என்ன, இல்லை என்ன, என்னால உண்மையை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு எஸ்எஸ்கே அடம் பிடிக்கிறான். கௌதமுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்பதான் இலக்கியா யோசிக்கிறாங்க. ரேவதி அம்மாவை பத்தின உண்மையை தாட்சாயிட்ட சொல்லுவேன்னு மிரட்டினா கண்டிப்பா எஸ்எஸ்கே உண்மையை ஒத்துப்பான். ஆனா ரேவதி அம்மாவுடைய எல்லா விஷயமும் கௌதம் தெரிய வருமே. அப்படி தெரிய வந்துச்சுன்னா கௌதமுடைய அப்பதான் எஸ்எஸ்கேங்கிறது கௌதமுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அது இதை விட பெரிய பிரச்சனை ஆகுமே. என்ன பண்றதுன்னு இலக்கியா ஒரு பக்கம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.